வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரினா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்? என்ன இது ஒரே நிமிஷம் புடி. நிறைய இன்னைக்கு சரித்திரமே இன்னைக்கு மாறப்போகுதுடா. சரித்திரமே மாறப்போகுது. ஆமாம், அதில் வந்து நீ ஒரு சில பீரோல்ஸ் மட்டும் நான் சொல்லும் போது சரியா? இது வந்து A35. இது வந்து அதுலேருந்து 20 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன். இது M55 சொல்கிறீங்க. ஆமாம், ஓகேயா? இப்போ A35 வந்து A35 vs M55 இந்த மாதிரியே வச்சுக்கலாம். இது வந்து 28,000, அது வந்து 32,000. இப்போ கார்டு ஆஃபர்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, இது வந்து உனக்கு 26 அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது 28K கூட பார்க்குறேன், 28K கூட பார்க்குறேன், அந்த மாதிரி பார்க்குறேன். அப்புறம் எதுக்கு இந்த கருமத்தை வச்சுக்கிட்டு தூக்கி போட வேண்டியதானே? கரெக்ட் தான். இல்லை நீ சொல்றது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோன் பார்க்கும்போது ஞாபகம் இருக்கு. இல்ல அந்த பில்ட் குவாலிட்டி எல்லாம் சரி பாரு, அந்த பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த A55யும் A35யும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது சரியா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட மினிமலாக இருந்தது. அடுத்து என்னன்னா, திக்னஸ் வைஸ் பார்க்கும்போது அது ரொம்ப திக்காகவும் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இது வந்து வெயிட்டாக இல்லை, லைட் வெயிட்டாக இருந்தது. அப்புறம் பிளாஸ்டிக் ஃபோன்னால கொஞ்சம் அதனால அதெல்லாம் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்படிலாம் யோசிக்கும் போது இது வந்து ஒரு ஓகே. ரெண்டாவது என்னன்னா, நார்மலா நம்ம மக்கள் மத்தியில பேசும்போது எக்ஸினாஸ்னாலே வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ரிசப்ஷன்ல பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு தோணுனால 7 Gen 1 ஆச்சு, ஸோ குவால்காம் ஆச்சு, அப்போ இது பெட்டரா இருக்குமே. 7 Gen 3 மாதிரி இருக்கும்னு நினைச்சு நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க. 7 Gen 3 மாதிரி இருந்ததுன்னா சம்திங் இஸ் ராங்னு அர்த்தம். அப்படி இல்லை, பட் நெட்வொர்க் ரிசப்ஷன்ல பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஓவராலா வந்து பார்க்க போனா இந்த ஃபோன் வந்து இப்போ 128 ரெஃப்ரெஷ் ரேட் என்ன, 7 Gen 1 என்ன, உனக்கு 12GB RAM என்ன, இல்லாட்டி 8GB RAM என்ன, இப்படிலாம் யோசிச்சாலும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் யூஸ் பண்ண முதல் நாள்லேருந்து எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. கேமரா ஓப்பன் பண்ணுங்க. இல்லை அது ரொம்ப நல்லா இருக்குமா? அப்புறம் நீ வந்து 12 யூஸ் பண்ணுற, நீ வருத்தப்படுவியே. பரவாயில்ல, சும்மா பரவாயில்லையா பாருங்க, சும்மா ஓப்பன் பண்ணுங்கன்ற. எப்படி இருக்கு? ஐயோ, ஸ்னாப்பி பெப்பி. அதான் பெப்பிலாம் கிடையாது, அது வந்து இது ஜீன்ஸ் கம்பெனி தானே, அதெல்லாம் இல்லை. இது வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பல புரட்சிகள். அது எதுக்குன்னா, அந்த இடத்துல என்ன மாறுதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு. ஆமாம், பொறுமையாக காட்டுவோம். அதனால இங்கே பாரு, இன்னும் ஒரு ஆமாம் இங்கே அது பொறுமையாக அந்த இடத்துல வந்து ஃபோன் இருக்கு, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கன்னு காட்டுது. சப்போஸ் நான் ஒரு ஏரோப்ளேனையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு மூவி ஆப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா லென்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள அது போயிடும். அப்படிலாம் இல்லை, அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். நீங்கள் கேமரா இப்படி பிடிச்சிருப்பீங்கல்ல, இப்படி பிடிச்சிருக்கும் போது உங்கள் கண்ணால் பார்த்து இங்கே பாரு, இப்போ நான் வந்து அந்த சேரை எடுக்கணும், இல்லாட்டி அந்த சேர் மூவ் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே எடுக்கணும்னு நீ சொல்கிற. அப்படி வேலைக்கு ஆகலைன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். அது ஃபோட்டோ தான் எடுக்காது, அதுக்குள்ள ஸ்க்ரீன்ஷாட் அதை எடுத்து போன்னு அதை எடுத்து சமாளிச்சுப்பேன்டா. சரியா? அப்புறம் வியூ ஃபைண்டரை மட்டும் கிராப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு சுற்றுவேன். சரி, அந்த ஃபோன் எடு, அந்த ஃபோன்ல இருந்து இதை வீடியோ மட்டும் எடு, மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கு. நான் கூட எக்ஸினாஸ் தானே தருதுறோம் அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்லை, அதோட பெருசா ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, எங்க ஏரியாவில் அதோட பெருசா தருகிறான். அவனை பார்த்தேன்னு வச்சுக்க அப்படியே கிருகிருன்னு ஆயிடும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? இப்போ ரெண்டுமே வந்து 1Xல இருக்கு சரியா? இப்போ இங்க பாரு, அக்கா அக்கா அச்சரா. ஆனால் இவன் அதுக்கு அப்புறமா பண்ணி வந்துடுறான், ஆனால் இவன் வரமாட்டான். இதோட கொடுமை என்னன்னா, வேற மோடுக்கெலாம் ட்ராவல் பண்ணுவோம்ல. இப்போ பாரு, நார்மலாகவே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இருக்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக மிட்ரேஞ்சில் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஓரளவுக்காவது ஒரு சில விஷயங்கள் இருக்கணும். இப்போ பிட்வீன் கேமரா மோட்ஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன், இப்படி இருக்கு. ஓகேயா? A35ல என் தலைவனை பாரு. நீ வாடா இங்க டே போடுறா வீடியோ இருங்க, ரெஸ்ட் எடுக்கிறாருல. எவ்வளோ வாட்டி இங்க ஒரு வீடியோல இருந்து அங்க போனேன்னு வையேன், அப்புறம் இங்க எல்லாம் மாறும் பாரு. அட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறீங்களா அவனை? இதுல எவ்வளவு ஸ்னாப்பியா இருக்கு தெரியுதா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்க வர இப்போ இதுலயும் அதே மாதிரி டார்ச்சரே பண்ணாலும் கூட டக்கு டக்குன்னு போயிட்டு டப்புன்னு வந்துடுது. ஆனா இதுல பார்த்தேன்னா என்ன அரை மணி நேரம் ஆகுது, என்ன இழுவையா இருக்கு. அப்படிதான். அடுத்து என்னன்னா, இப்போ நான் வந்து சப்போஸ் 4K வீடியோல இருக்கு ரெக்கார்ட் பண்றேன்னு வையே, ஐயோ சாம்பிள் ஆக்சுவலாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். அந்த சாம்பிள் பார்த்து எல்லாரும் மிரண்டுருவாங்க. ஆல்ரெடி இதில் நான் சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்படியா? அடு கேவலமான ஃபோன் ஆஃப் த இயர் அவார்ட் கோஸ் டு M55 ஃப்ரம் சாம்சங். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. இதோட கேவலமாக எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல. வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, இதோட ஸ்லோவாக ஒரு ஃபோனால் கேமரா ஆப்பில் வேலை செய்ய முடியுமா? ஆப்பே கிராஷ் ஆச்சுன்னா பாருங்களேன்.
பொதுவாக சாம்சங்கில் இவ்வளோ மொக்கையாக நான் வீடியோ பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுவே 1080p 30 fps எப்படி எடுக்குது பார்க்கலான்னு தான். என்னையா அது ஒரே மேகமூட்டமாக இருக்குது பின்னாடி, இந்த மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை, அப்படியே மாறுது பாருங்களேன் டைனமிக் ரேஞ்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒர்க் பண்ணியே ஆகணும். இது ஹார்ஷ் சுச்சுவேஷனே கிடையாது. இதுக்கு மேலே வந்து ஸ்மூத்தான ஒரு சுச்சுவேஷனில் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, காலையில் மணி ஒரு 6:30 மணி தாங்க இருக்கும். இப்போலாம் வந்து நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சன்ரைஸே இப்போ தான் இது பாருங்க, அப்படியே ரியர் கேமரா போக முடியுதான்னு பார்க்குறேன், பார்த்துக்கோங்க. ஐயோ இதில் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு லைட்டாக ரொம்ப கூட அக்ரெசிவான சுச்சுவேஷன் இல்லை. இந்த சுச்சுவேஷனையும் அதால் சமாளிக்க முடியலன்னா எப்படி வெள்ளடிச்சு வச்சுருக்காங்க, பொங்கலுக்கு வெள்ளடிச்ச மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு என் வாழ்நாளே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லைன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ண முயற்சி பண்ணேன். இதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணுறா பார்த்துடலான்ற மாதிரி எனக்கே அது வந்து சேலஞ்சிங்காக இருந்தது. வெரி சேலஞ்சிங். ஏன்னா வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சு போக இந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம். இதில் ஒஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஒஸ்ட் சினாரியோ பின்னாடி ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இதோட லட்சணம் என்னன்னு இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஸோ 30 செகண்டுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், சூடு தெரியாது. அதான் ட்விஸ்ட். இப்போ வெளில சூடாகலை தானே, பிளாஸ்டிக்னாலியா? இல்லை வெளில பெருசாக எதுவுமே சூடாகலை, ஒரு வார்ம்னஸ் மட்டும் இங்கே ஃபீல் ஆகுது. இந்த ஏரியாவில் வார்மாக இருக்குது. இப்போ நான் அப்படியே நிறுத்துறேன். நிறுத்தலை, நிப்பாட்டலை, நின்றுடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு தப்பிச்சிருச்சு கொஞ்சம். அவுட்டோர்லாம் போனீங்க செத்திங்க. ஆனால் இந்த வீடியோ சூப்பராக இருக்குல்ல, ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி. இந்த பேய் படம் மாதிரிலாம் எடுக்கலாம்டா. அந்த ட்ரக் எடுத்துட்டு ஹீரோ அப்படியே நடந்து போகும்போது அப்படியே கண்ணில் மாய் அப்படியே ஆகும்ல. வாட்ஸா இந்த மறக்காம இந்த சாம்பிள் போட்டு வாட்ஸா. இந்த சாம்பிள் வந்து ஐயோ இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு காசு நிறைய பேர் ரிலேட் பண்ணிப்பாங்க. இது எனக்கு அப்படிதான் ஆச்சு. நான் நிறுத்திட்டேன், அது நிற்கும் இருக்கும் நேரத்தில். போடு போடு. அப்பா நிறுத்தி ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் நிப்பாட்டுது. ஆமாம். எதுக்குன்னா நீ சொன்னல அந்த மாதிரி யாரும் வேகமாக போயிடக்கூடாதுல்ல, அதனால அவங்க எல்லாரும் கேப்சர் பண்ணிட்டு அதுக்காக பஃபர் டைம் கொடுக்குது. ஆமாம். ஸோ ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு ஆமாம் சூப்பரான ஒரு ஃபோன் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் என்னென்னா, இந்த டிவைஸ்க்கு வாங்குறதுக்கு பதில் ஓப்பனாக ஃபஸ்ட்டே சொல்லிடலாம், இது ஒருவேளை ஒரு கேஷுவல் யூஸருக்கு செட் ஆகுமானா இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே செட் ஆகாது. இந்த ஃபோன் வேண்டாம். கரெக்ட், சிம்பிள். ஓகேயா. அப்புறம் குட் லாக் இருக்கா? இல்லை. இப்போது குட் லாக் வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட், ஒரு எஃபெக்டாவது கிடைக்குமேன்னு பார்ப்பேன். இப்போ இங்கே பாருங்க, பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கே தகுதி இல்லாத ஃபோனில் குட் லாக் இருந்தால் என்ன, இல்லை 180 MP டெலிஃபோட்டோ இருந்தால் என்ன? அது கரெக்டு தான். இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா சாம்சங்கோட நிறைய ஃபீச்சர்ஸ் நீ பார்க்கலாம்டா. சாம்சங்கோட நிறைய கோர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் நாக் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், குட் லாக்லாம் போட்டு தான் ஃபோனே பார்த்தோன்னா இந்த மாதிரி மாறிடுச்சு. நல்லா இருக்கு. ஓகேயா. இப்போது நம்ம வந்து இங்கே இல்லை, இப்போ நம்ம A35 கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம M55 வந்து அது வேஸ்ட் ஆகலாம், வேஸ்ட். ஸோ நம்ம வந்து M55 இதோட இங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் போகுது, அவ்வளோதான் போயிடுச்சு. அதனால அவ்வளோதான். சரி, அப்போ அந்த ஃபோன் எடு, நம்ம இப்படியே வச்சிடலாம், கீழே வச்சிடலாம். கீழே வச்சு அதுலேருந்து இப்படி கேப்சர் பண்ணி. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா விக்கி, நீ குட் லாக் வச்சு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கூட மாற்றி யூஸ் பண்ணலாம். ஃபோன் வந்து செம ஸ்னாப்பியாக ஃபீல் ஆச்சு விக்கி, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு என்ன தெரியுமா, லேக்லாம் ரொம்ப இருக்காது. லேக் இருக்கும் எப்படின்னா, இப்போ நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இடையில ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக லேக் இருக்கும்டா. நிறைய ஆப்புக்கு இடையில நீ தொடர்ந்து ட்ராவல் பண்ணனா அந்த டைமில் லேக் இருக்க தான் செய்யும். லேகே இல்லாமலாம் இருக்காது. இப்போ ஏதோ பையன் நல்ல வேலை செய்கிறான், அதுக்காக இவனையும் பெருசாக நம்பாதீங்க. பட் ஓரளவுக்கு நல்ல ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணும்போது அப்போ ரொம்ப ரொம்ப நல்ல ஃபோன். அதுக்கு தான் வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா, 1000 மடங்கு நல்ல ஃபோனாக இருக்கும் போலயே. நிறைய பேர் வந்து 1000 மடங்குன்னு எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அதில் நீங்கள் வீடியோ எடுத்தேன்னு வையன், பின்னாடி ஃபுல்லாக ப்ளோ அவுட் ஆகிடும். இது அப்படிலாம் ஆகாது. இதில் இத்தனைக்கும் நான் வந்து கேமரா யூஸ் பண்ணியும் பார்த்தேன். இதில் இத்தனைக்கும் 4K வீடியோலாம் எடுத்து பார்த்தேன். பிட்வீன் சென்சார்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்தேன். ஃப்ரண்ட் கேம் அண்ட் ரியர் கேமுக்கு நீ வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறது, இது எல்லாமே நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு அதெல்லாம் நமக்கு தான் டயர்ட் ஆகலன்றியா? A35 நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுக்க முடியுங்க. அதான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் M55 அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து வே 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 பெட்டருங்க. எங்கேயோ இருக்குது. இப்போ கூட பாருங்களேன், பின்னாடி வந்து செம்ம பிரைட்டான ஒரு சுச்சுவேஷன். டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:36 அந்த மாதிரி இருக்கும் AM. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பிரைட்டாக இருக்கணும். M55 இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா? சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, அசிங்கமாக திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன் காலங்காத்தால மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க M55. ஸோ இப்போ ரியரில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து 4K வீடியோ எடுக்கிறேன். நம்மளால் வந்து அல்ட்ரா வைடில் எடுக்க முடியாது. ரீசன் உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா உங்களுக்கு அல்ட்ரா வைடில் வந்து 8 மெகாபிக்சல் சென்சார் தான் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அதில் 4K எடுக்க முடியாது. ஆனால் பிட்வீன் சென்சார் ட்ராவல் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை, அப்படியே தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதை லாக் பண்ணிட்டேன்.
ஓகே ஸோ பிட்வீன் சென்சார் வித்தவுட் எனி இஷ்யூ அண்ட் தொடர்ந்து இப்போ இவ்வளோ நேரம் கேமரா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், ஃபோன் சூடாகுது, இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் எதையுமே நல்லா ஃபேஸ் பண்ண முடியலை அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு எக்ஸினாஸ் SoC கொடுத்தா கூட பரவாயில்ல, நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் ஒரு வேளை M55 வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 சாம்சங் அவ்வளோ கேவலமாக டியூன் பண்ணி போட்டாங்களா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா, இந்த ஃபோன்ஸ்ல எல்லாம் அந்த மிட் ரேஞ்சில் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டைம் ஆகும். ஆமாம். ஸோ நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக யோசிச்சிங்க, மேக்ரோ எடுக்கணும்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 5 MP மேக்ரோ இருக்குது, அது ஒரு தண்டக்கர்மம் தான், அதெல்லாம் சும்மா தான். பட் நீங்கள் பிரைமரி சென்சர்லேயே நல்ல மேக்ரோவில் எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு பெட்டர். ஸோ ஓவராலாக பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் உனக்கு ஓரளவுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எப்படின்னா சொல்ல போனால் எப்படி இருக்கும்னா, இப்போ 70,000 கொடுத்து வாங்கின ஃபோன் இருக்குல்லையா, S23 சீரிஸ் S24 அந்த மாதிரி தான் அது ஃபீல் ஆகும். இந்த கலர் என்னமோ அதுக்கேற்ற மாதிரியே ரிங்லையும் இருக்கும் பாரு, கொஞ்சம் நிறைய அந்த டிசைன் லெவலில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ப்ரீமியம்னஸ் கண்டிப்பாக டெலிவரி பண்ணுறாங்க. நீ சுற்றி அந்த ஃபோனை பார்த்தாலும் தெரியும். ஓகேயா? ஸோ இதில் பேசிக்கான கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்தேன்டா, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் இல்லை. பீச் பக்கி அதெல்லாம் விளையாண்டு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உனக்கு வந்து ஒரு 5 hours அந்த மாதிரி 5 hours to 6 hours SOT வரும். எனக்கு அப்படி இருந்தது. இப்போ நம்ம மக்கள்லேயே ஒரு சிலர்ட்டெல்லாம் கொடுத்து அவங்க 5 hours 6 hours SOT உங்களுக்கு வருது அப்போனா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் நிறையவே வரும். ஒரு 7 hours. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோன்னா, அப்போ ரொம்ப பயங்கரமாக வரும்னா ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ ரொம்ப கேஷுவலான யூசர், ஒரு சிலர் ஆஃப்லைன் கண்டென்ட்டோ இல்லாட்டி வந்து மேக்ஸிமம் யூடியூப் இல்லாட்டி இந்த மாதிரி சோஷியல் ஆப்ஸ் இந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படின்னும் போது அதுவும் ஒய்ஃபைல சப்போஸ் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் டெலிவர் ஆகும். இதில் என்னன்னா, அவுட்டோரில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சம்மர் டைமில் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு நீ நார்மலாக யூஸ் பண்ணால் கூட ஓரளவுக்கு நல்லாவே சமாளிக்குது. இந்த ஃபோன் வந்து எப்படின்னா, M55 வந்து ஹாட் ஆகாத மாதிரி இருக்கும், பட் உள்ள இன்டர்னலாக ரொம்ப சூடாகிற மாதிரி ஃபீல் ஆகி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ண விடாமல் ரொம்ப ஜெட்டாக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சுன்னா நல்லாவே நம்ம ஃபீல் பண்ணலாம். பேக்கில் வந்து கிளாஸ் இருக்கிறனால சைடில் ஃப்ரேம்லேயும் உனக்கு நல்லா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது வந்து அந்த வார்ம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபீல் ஆகுமே தவிர அதுக்காக பர்ஃபார்மன்ஸ் உடனே டிகிரேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலை. அதில் ஆனால் டிகிரேட் ஆகுது, இதில் அவ்வளோ ஆகலை. ஓகே, இது மல்டிமீடியா கன்சம்ஷன். மல்டிமீடியா ஓகே, ஆனால் 3.5mm ஜாக் தான் வர எதுலையுமே இருக்க மாட்டேங்குது. அது ஒன்று வருத்தம். ஸ்பீக்கர் ஓகே, இறையிற மாதிரிலாம் இருக்காது. சரி, இப்போ இது வந்து பார்த்தோன்னா உனக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னா தொடர்ந்து 6 seconds வந்தால் தானே காப்பி ரைட் யார்கிட்ட. நல்ல ஸ்பீக்கர் தான். இப்போ எப்படின்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் நீ பார்த்தோன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி இருந்திருக்கணும், இன்னும் கூட பஞ்சியாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த பஞ்சினஸ் மட்டும் மிஸ் ஆகுமே தவிர லவுட்னஸ் வந்து கிளாரிட்டி இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹாப்டிக் வந்து ஆவரேஜ். ஏன்னா எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு S5 S8 அந்த ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். S8 கூட இதோட பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஹாப்டிக் உனக்கு ஃபீல் ஆகுதா? நான் ரிமூவ் பண்ணி வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கு பிடிக்காதனால தான் ரிமூவ் பண்ணிட்டேன். நீ எங்கே பார்க்கலாம்? இங்கே பார்க்கலாம். இதில் ட்ரை பண்ணி பாரு. ஓகேயா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கல. அதான் இருக்குது. இது எப்படின்னா, ரொம்ப அந்த 20,000 ரூபா ஃபோனில் இருக்கிற அளவுக்கு கேவலமாக இல்லை, ஆனால் அதே சமயம் நல்ல இல்லை. இதோட நத்திங் ஃபோன் 2L நல்லா இருக்கும். ஃபோன் 2L நல்லா இருக்கும். ரெட்மி நோட் 13 ப்ரோ அதுலேயும் சூப்பராக இருந்தது. ரெட்மி நோட் 13 ப்ரோலையும் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி இல்லை. இது எப்படி இருக்குன்னா, ஒரு 6 வருஷம் 5-6 வருஷம் பழைய ஃபோனில் இருக்கிற ஒரு ஹாப்டிக். அதே சமயம் பட்ஜெட் ஃபோனில் மாதிரியும் கிடையாது. S5 S6 யூஸ் பண்ணும்போது நான் இதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக். அந்த மோட்டர் அப்படியே எடுத்து போட்டுருக்காங்க. இப்போ மற்றபடி ஓப்பனாக படுறா, பில்டு குவாலிட்டி சூப்பர்ரா, இந்த ஃபோனு டிஸ்பிளே சூப்பர்ரா. சரியா? நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷன் மாதிரியான விஷயங்களுக்கும் ஓகே. நெட்வொர்க் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நெட்வொர்க் வந்து எக்ஸினாஸாக இருந்தாலும் கூட எனக்கு ப்ராப்ளம் எதுவும் பெருசாக ஃபேஸ் பண்ணல. பார்க்க போனால் எங்கே போனாலுமே ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ப்ளஸ் இன்னொன்று பேர் Wi-Fi 6 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே இந்த ஆஸ்பெக்டில், அதாவது ஒரு நெட்வொர்க் ஃபோன் கால் இப்படி பார்க்கும்போது கூட எனக்கு வந்து பெருசாக கால் ட்ராப் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வரல. அவுட்டோரில் வந்து 5G இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது 1380 என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைக்குதோ அது ஓரளவுக்கு நல்லாவே டெலிவர் பண்ணிச்சு. ஸோ கேமிங் ஆஸ்பெக்டில் வந்து இந்த ஃபோன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். கேமரா சென்ட்ரிக்காக வந்து பார்த்தோன்னா உனக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஓரளவுக்கு ஓகே. அதே சமயம் வந்து ஈக்குவலி எக்ஸப்ஷன் சொல்ல முடியாது. ஆனால் இது ஃபன் என்னன்னா, இது வந்து S24 Ultra சம்டைம்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக எடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும். பட் ரியர் வந்து கொஞ்சம் வீக் தான். ரியர் வந்து வீக்னா அப்படின்னா, இப்போ பிரைமரி சென்சார் ஓரளவுக்கு எடுக்கும். அந்த 8 MP அல்ட்ரா வைட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்குது. 5 MP மேக்ரோ வந்து சப்ஜெக்டிவ். ஸோ 5 MP மேக்ரோவில் எடுக்கிறது போது நீங்கள் வந்து பிரைமரி சென்சார்லேயே 2x 2.5x போயிட்டு எடுத்துக்கோங்க. பெட்டரான அவுட்புட்ஸ் கிடைக்குது. அப்புறம் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் 25 வாட் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகுது. பேட்டரி லைஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 hours வரைக்கும் எனக்கு SOD வந்து கம்ஃபர்டபுளாக வந்துச்சு. அதுக்கு மேலேயும் வரும் மாதிரி தான் இருந்தது. சரியா? நான் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டான வந்து 30% அந்த மாதிரி வரும்போது எந்த ஃபோன் இருந்தாலுமே நான் சார்ஜ் போட்டுருவேன். அது மாதிரி இதையும் சார்ஜ் போட்டேன். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தா, இதே பட்ஜெட்டுக்கு நிறைய நல்ல ஃபோன்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தான். நிறைய பட்ஜெட் ஃபோன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ நத்திங் இருக்கா, iQOO C9 இருக்கா, CE4 நாட் CE4 இருக்கா,
ரெட்மி நோட் 13 ப்ரோ இருக்கா, அப்புறம் வந்து போக்கோல X6 ப்ரோ மட்டும் சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்றாங்க. X6 வந்து 22,512 இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம மோட்டோரோலால வந்து Edge 50 ப்ரோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. அப்புறம் ஐக்கூல Neo 9 ப்ரோவே 32,000 33,000 தான் கார்ட் ஆஃபரில் இருக்கும். அது வந்து 8 Gen 2. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றது? ஃபோன் 2வே ஏதோ 30,000. ஆமாம், ஃபோன் 2 இப்போ ஆஃபரில் வந்து 30,000க்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இது யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்டாக யார் திரும்ப வாங்குறாங்க? ஆல்ரெடி வந்து சாம்சங் யூஸ் பண்ணி பழகிட்டேன், அப்புறம் வீட்டில் வந்து அப்பா அம்மாக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், இல்லாட்டி தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன், 30,000 வரைக்கும் பட்ஜெட் நான் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒன்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து 4-5 வருஷம் வச்சிருக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது ஓரளவுக்கு செட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு ஓகே. செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வேணும், கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும், 30,000 செலவு பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ வேணும் அப்படின்னும் போது சாம்சங். ஏன்னா இவங்க அகைன் வந்து 4+1 அப்டேட், ஸோ அது ஓரளவுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் யோசிச்சா மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா A35 வந்து ப்ராமிசிங்கான ஒரு டிவைஸ் தான். ஸோ யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. பட் மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு M35 பற்றி இருந்தாச்சு, எம்ன்ற மாதிரி A35 பற்றி இருந்தால் சொல்லுங்க. ஆனால் M55 வந்து மறந்துடுங்க. ஆமாம், ஏன்னா இப்போ 38ல் போட்டாச்சு. நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்டாலும் எங்களால் எடுத்து திருப்பி F55ன்னு ஒரு ஃபோனு அன்னைக்கு வச்சு டிவியில் படிச்சோம், அதுவும் இதே தான். அதுவும் இன்னொரு குப்பை. சரியா, ரெண்டுமே வந்து குப்பை தான். ஸோ நீங்கள் A35 இல்லாட்டி A55 இதுலேயும் ட்விஸ்ட் என்னன்னா A35 A55 மட்டும் தான் வாங்கணுமான்னு இல்லை, உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் சிப்போடய நிறைய ஃபோன்ஸ் கிடைக்கும். பட் சாம்சங் தான் வாங்குவேன்னு நினைக்கிறவங்க இது வாங்கலாம். இன்னொன்று என்ன பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டால் S23 FE இருக்குல்ல, அதுவே இப்போ கார்டு ஆஃபர்ல வந்து 34 தானே வந்துட்டு இருந்தது. அப்படியா? ஆமாம், S23 FE அந்த பட்ஜெட்டில் வந்துருச்சு. ஏதோ ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதுன்னு போட்டு ஏதோ வச்சிருந்தாங்க. 45,000க்கு S23. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னும் போது நீங்கள் அதையும் யோசிக்கலாம். சரியா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். தெரியும் சிவபரணி, விக்னேஸ்வர், பார்க்கலாம். பாய்.